Hello everyone. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மேக்ரோ ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மேக்ரோ ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா எங்கெல்லாம் வந்து ஏ அப்படிங்கிற வேரியபிள் இருக்கோ அங்கே வந்து 5+2 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரீப்ளேஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஐ அப்படிங்கிற வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்த லைனில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எங்கெல்லாம் ஏ அப்படிங்கிற வேரியபிள் இருக்கோ அங்கெல்லாம் 5+2 அப்படிங்கிற வேல்யூவை மேக்ரோ வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனில் இப்போ ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது, ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேட்டரில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் தான் கொடுக்கும், அதன் பிறகு தான் அடிஷன் ஆப்ரேட்டருக்கே கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அதோட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து இருக்கிற எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணால் நமக்கு 27 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். அந்த வேல்யூவை ஐ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணால் நமக்கு அவுட்புட்டில் 27 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட். இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.